முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரையும் விடுதலை செய்வது தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கை மனிதநேய நடவடிக்கை என தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளனின் தாயார், அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். என் பையனை பரோல் கேட்டேன். பரோல் கொடுத்தா கூட எனக்கு நிம்மதி அப்படின்ற அளவுக்கு தான் நான் இருந்தேன். ஆனால் அதையும் மீறி உன் மகனுக்கு விடுதலையே கொடுக்குறம்மான்னு முதல்வர் அம்மா சொல்லும்போது நான் அதை கண்டிப்பாக வரவேற்க தானே செய்வேன். அது கண்டிப்பாக முதல்வர் அம்மாவுக்கு புரியும், செய்து முடிப்பாங்க. தமிழக அரசு எடுத்திருக்கிற இந்த சீரிய முடிவு என்பது மிகச்சிறந்தது. தமிழக முதல்வர் இந்த பிரச்சனையை உடனடியாக மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்றிருப்பதையும் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியிருப்பதையும் மனமாற பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன். கௌதம புத்தரும் மகாவீரரும் காந்தியடிகளும் பிறந்த இந்த நாட்டில் மனிதநேயம் இன்னமும் மறைந்துவிடவில்லை என்பதை முதல்வரின் இந்த நடவடிக்கை எடுத்து காட்டியிருக்கிறது. இந்த 7 பேரையும் விடுதலை செய்வதில் அவர் காட்டி வரும் உறுதியை பாராட்டுகிறேன். அவருக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனித நேயம் வளரட்டும், வாழ்க. 7 பேரையும் விடுதலை செய்யணுங்கிற அந்த நிலைப்பாட்டில் தமிழ்நாடு அரசு அது உயிர்ப்போடு இருக்குது. அது அந்த முயற்சியில் உறுதியாக இருக்குதுங்கிறத நமக்கு தெரியுது. அதை என்னை போன்ற பிள்ளைகள் நாங்கள் ஒரு பெரிய நம்பிக்கையாக பார்க்குறோம். அதனால் இதுக்கு ஒரே இறுதி முடிவு அவங்க விடுதலை தான். அது எந்த வழியிலேயும் நடக்கணுங்கிறத எங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதனால் இந்த நகர்வை நான் ஒரு நம்பிக்கையாக பார்க்குறேன். பேரறிவாளன், சாந்தன், முருகன், நளினி, ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 தமிழர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் தண்டனையை குறைத்து அவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்வதற்காக வேண்டி தமிழக அரசின் சார்பாக தலைமைச் செயலாளர் அவர்கள் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கின்றது. சட்டப்பேரவையில் இந்த 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியவர் புரட்சித் தலைவி அம்மா. 3 நாட்களுக்குள் மத்திய அரசு இதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கிய அதற்கான அந்த ஆயத்த பணியை தொடங்கிய பெருமை போற்றுக்குரிய தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அரசை தான் சாரும். அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இதற்கு தடை வாங்கியது. அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசியலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்றிருந்தது. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முழுக்க இதன் தடை வாங்கிய இந்த நடவடிக்கையிலே பங்கு இருக்கிறது. அன்றைக்கு மௌனம் சாதித்துவிட்டு, அன்றைக்கு வேடிக்கை பார்த்துவிட்டு, அந்த விடுதலைக்கு தடையை பெற்றுவிட்டு, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த கால நடவடிக்கைகளால் தான், தமிழக அரசினுடைய மெத்தன போக்கால் தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு இந்த 7 பேருக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று திமுக தலைவர் கருணாநிதி சந்தியிலே சிந்து பாடுவது என்று சொல்லுவார்களே, அதை போல சிந்து பாடினால் தமிழக மற்றவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? இன்றைக்கும் கூடா நட்பு என்று கூடியிருக்கிற காங்கிரஸ் கட்சி திமுக தலைவர் கருணாநிதியினுடைய இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறதா என்றால் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கும் அதற்கு மாறாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வருகிற துணிவு கூட கருணாநிதிக்கோ கருணாநிதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இருக்குமா? கிடையாது. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிற சிந்தனைகளுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நடவடிக்கையாக மாநில அரசு எடுத்திருக்கிறது. இந்த நடவடிக்கையை வரவேற்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழக்கம் போல இதிலேயும் அவர்கள் வெற்றியை தமிழகத்துக்கு பெற்றுத் தருவார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 தமிழர்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற தமிழக அரசின் கொள்கை முடிவை இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவாகவும், உலக தமிழ் மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற வகையிலும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சி மனதார நன்றியோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறது.